வந்து உங்களுக்கு பட்டை, இலை, 2 லவங்கம், ஏலக்காய் 2 ஏலக்காய் இதில எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, முந்திரி கொஞ்சமா முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து ஜீரகம், இது வந்து பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நெய், இது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் வச்சுருக்கேன். இதில வந்து இந்த இலை, பட்டை, அந்த 2 லவங்கம், 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ப சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ இதில ஜீரகம் சேர்த்துடலாம். எனக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அது சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா அதில சேர்த்துருங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இத நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க.